ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு டேஸ்டான பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பால் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ மற்ற பொருட்களையும் அதே கப்லேயே மெஷர் பண்ணிக்கோங்க. பாலையும் நெய்யையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து கொடுத்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு 1 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெஸ்லே பிராண்டில் இருக்கிற பால் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குமோ அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பால் பவுடர் சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு கையெடுக்காமல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பால் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 4 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா திக்காக வரும். இந்த டைமில் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இதை குக் பண்ணக்கூடாது, அப்புறம் நம்மளுக்கு பர்ஃபி மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.